ஒரு பருவம் இது. உலக வஸ்துக்களின் மேல் மோகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய பருவம் இது. யார் ஈமானுடன் இஸ்லாமுடன் தங்களுடைய இச்சைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக அவர்கள் வெற்றியடைவார்கள். யார் இந்த பருவத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏந்தாமல் மறுமையின் பயத்தை ஏந்தாமல் வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஆயுத்தமாக்கி மறுமைக்காக தங்களை தயாரிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைவார்கள், இழிவு அடைவார்கள், தோல்வி அடைவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்று கூறியதை போல ஒரு சமூகத்தின் தலையெழுத்தை முடிவெடுக்கக்கூடியவர்கள், ஒரு சமூகத்தை சிறந்த சமூகமாக உருவெடுக்க உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே இந்த வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான். எந்த ஒரு சமூகத்தின் வாலிபர்களின் நிலைகள் கெட்டுவிடுகிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக சீரடையாது. எந்த ஒரு சமூகத்தில் வாலிபர்களின் நிலை சீரடைந்திருக்கிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் சீரடையும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக கருதப்படும் இந்த உம்மத்தே முஹம்மதியா, இந்த சமூகம் எந்த வாலிபர்களை கொண்டு ஒரு சமூகம் உருவாகுமோ அந்த வாலிபர்களை கொண்டுதான் உருவானது. அதே சமூகம் இன்றைய நிலையிலேயா ஹஸ்ரத்தா, அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதே வாலிபர்களால் தான் வீழ்ச்சி அடைகிறது, தோல்வி அடைகிறது. இது ஒரு நஷ்டத்திற்குரிய காரியம்தான், கவலைக்குரிய காரியம்தான். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஒரு முஸ்லிம் வாலிபன் மது அருந்துகிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் தடை செய்த அத்துணை ஹராம்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் அந்நிய பெண்களுடன் பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் கொடுமையிலும் கொடுமை, ஒரு முஸ்லிம் வாலிபன் விபச்சாரம் செய்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் கொலை செய்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் மற்ற வாலிபர்களை தாக்குகிறான், அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். தலைக்கணம் ஏறி தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று கருதக்கூடிய இந்த வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபன் தான் இருக்கிறான், தன்னிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று தலைகளை நிமித்து கொண்டு தலை கௌரவத்தோடு தெருக்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான், வாகனங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். கேட்டால் டீனேஜ் என்கிறான், கேட்டால் வாலிப பருவம் என்கிறான். ஏன் மது கொடுக்கிறாய் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான், இந்த பருவத்திலே இதை பழகாமல் எந்த பருவத்திலே பழக முடியும் என்று, இந்த பருவத்திலே இதை சுவைக்காமல் எந்த பருவத்திலே இவன் சுவைக்க முடியும் என்று. இவன் முஸ்லிம் வாலிபன் அல்ல, இவன் இஸ்லாமிய பேர்ந்தாங்கியாக வாழக்கூடிய ஒரு வாலிபன். ஏன் மது குடிப்பது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? உடனே எழுதி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது இருக்கிறது என்று. மதுவை எவன் ஹலாலாக்குகிறானோ, மது பழக்கத்தை எவன் ஹலாலாக்கி பேசுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வின் லானத்தை வாங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 90வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன வ ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? உங்களுடைய வாலிப பருவத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், விலகி இருங்கள் இதை விட்டு. ஹம்ர் என்ன? சாராயம், போதை, மது, ஹம்ர் வல் மைசிர், சூதாட்டம், ஆங்கிலத்திலே கேம்லிங், வல் அஸ்லாம் வல் அன்சாப் வல் அஸ்லாம். இதுவெல்லாம் அந்த காலத்திலே இருந்த பழக்க வழக்கங்கள், அந்த காலத்திலே இருந்த விளையாட்டுகள். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தடை செய்கிறான். இவை எல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன்.
நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் விலகி இருங்கள். ஆனால் பார்க்கிறோம் கல்லூரிகளிலே, அதுவும் குறிப்பாக விடுதிகளிலே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமைகளை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? நைட் ஆச்சுன்னு சொன்னா டாஸ்மார்க்ல ஒதுங்கி பாட்டில வாங்கி பேக்குக்குள்ள போட்டு ஹாஸ்டலுக்கு தெரியாம கொண்டு போய், ஆம், கணக்கிட்டு பாருங்கள். ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே கேளுங்கள், நடக்கிறது. யார் செய்கிறான்? எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக கருதி கொண்டு, எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய எதிரியான ஷைத்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா? இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. உங்களுக்கு மத்தியிலே பகைமையை, உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான். இதிலே ஃபில் ஹம்ரி வல் மைசிர், சாராயத்திலே, போதை தரக்கூடிய வஸ்துகளிலே, வல் மைசிர், சூதாட்டங்களிலே, وَيَصُدُّكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَعَنِ الصَّلَاةِ فَهَلْ أَنْتُمْ مُنْتَهُونَ. அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான். விழிப்படைய மாட்டீர்களா? யார் கேட்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான், வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இது ஷைத்தானுடைய செயல்கள். யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரை அல்லாஹ் விரட்டியானோ, யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ, யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த ஷைத்தானுன் இதைத்தான் ஏவுகிறார். ஆனால் இந்த பருவம் அப்படித்தான் கண்ணியத்துக்குரியவர்களே. எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய சொல்லும். அப்படித்தானே? அப்படித்தானே? லா இலாஹா இல்லல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி அஷ்ரத்தன். 10 விஷயங்களிலே ஹம்ரிலே அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டார்கள். மதுவை காய்ச்சுபவன், மதுவை காய்ச்சுபவன், மதுவிற்கு உதவி காய்ச்சுவதற்கு உதவி செய்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை சுமந்து கொண்டிருப்பவன், அதை விற்பவன், அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுபவன், அதை விற்பதற்கு உதவி செய்பவன், இப்படி எண்ணிக்கொண்டே போகுங்கள். மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, ரசூலுடைய சாபம் உண்டாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم من شرب الخمر وسكر لم تقبل له صلاة 40 صباحا. யார் மது குடித்து போதையிலே இருக்கிறானோ, போதையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே அந்த மது குடித்ததற்காக தௌபா செய்யவில்லையோ அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கவே படாது. இன்னைக்கு மது குடிப்பவர்கள் தொழுகிறதே கிடையாது. எப்படி கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏன் தொழுகணுங்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். அடுத்து வ இன் மாத தகலன்னா, அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் அந்த குற்றத்திலேயே மரணித்தால் அவன் நரகத்திலே நுழைவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு? முதல் மன்னிப்பு. அடுத்து வ இன் ஆத, மறுபடியும் அறியாமல் திரும்பினான், فشرب فسكر لم تقبل له صلاة 40 صباحا فإن مات دخل النار. மறுபடியும் மது குடிக்கிறான், மறுபடியும் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கவில்லை, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் இறந்தால் தௌபா கேட்காமல் நரகத்திலே நுழைவான், தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு?
இரண்டாவது மன்னிப்பு. وَإِنْ عَادَ فَشَرِبَ فَسَكِرَ لَمْ تُقْبَلْ لَهُ صَلَاةٌ 40 صباحا. மறுபடியும் மது குடிக்கிறான், திரும்பி மறுபடியும் மது அருந்துகிறான், தௌபா கேட்கவில்லை, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் தௌபா கேட்காமல் இருந்தால் நரகத்திலே நுழைவான். தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனாவது முறை? மூணாவதா நாலாவதா? فَإِنْ عَادَ وَإِنْ عَادَ كَانَ حَقًّا عَلَى اللَّهِ أَنْ يَسْقِيَهُ مِنْ ذَرَغَةِ الْخَبَالِ يَوْمَ الْقِيَامَةِ. 3 முறை, முதல் முறை குடிச்ச, தௌபா கேட்கல, அல்லது தௌபா கேட்ட அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இரண்டாவது முறையும் குடிச்ச, தௌபா கேட்கல அல்லது கேட்ட அல்லாஹ் மன்னிப்பான். அல்லது நரகத்திலே நுழைவாய் தௌபா கேட்காமல் இருந்தால். 3வது முறைதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. 3வது முறைதான் கடைசி வாய்ப்பு. அதற்குள் அவன் அந்த மது பழக்கத்தை விட்டு திருந்தாமல், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு திருந்தாமல் இருந்தால் முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான். நரகவாதிகளுடைய சீலையும் ஷலத்தையும் அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான்.